குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய மாணவ செல்வங்கள்லாம் வந்துருக்கிறீங்க. நீங்கள் மேல் படிப்புக்கு அதாவது 10th-லேருந்து 6th-லேருந்து +2 வரலையும் படித்த மாணவர்கள் மேல் படிப்புக்கு போகிற போது இந்த உயர்கல்வியினுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாகணும்னு சொல்லி தமிழ் புதல்வன் என்கிற ஒரு அற்புதமான புதுமை பெண்கள் என்கிற ஒரு அற்புதமான திட்டம். மாதம் 1000 ரூபாய் தருகிற திட்டம். அது 1000 ரூபாய் என்பது ஒரு குறைஞ்ச தொகையாக தெரியும் உங்களுக்கு. நம்ம குடும்பங்களில் பெற்றவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் அப்பா அம்மாலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. நாம படிக்கணும், நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். நம்ம தான் படிக்கல, நம்ம கேட்டுட்டோம். ஆனால் அந்த நம்ம குழந்தைகளாவது படிக்கணும், எதிர்காலத்தில் நல்லா அவங்க வரணும்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருவாங்க. இதை மனதில் பதிவு வச்சுக்கணும். நம்ம மாணவர்கள் எல்லாம் நம்ம அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு, நிறைய பேர் கூலி தொழிலாளியாக இருப்பாங்க, ஆட்டோ ஓட்டுறவங்களா இருப்பாங்க, சில வசதி படைத்த குடும்பங்கள்லாம் கான்வென்ட்ல போய் சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம இந்த அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள்லாம் உள்ளபடியே ஏழ்மை நிலையில் இருக்கிறது 60% 70% பேர் ஏழ்மை நிலையில் இருக்கிற குழந்தைகளை தான் சேர்ப்பாங்க. ஆக அப்பேற்பட்ட அந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறத படிக்கிற அந்த அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் இவ்வளோ நலத்திட்ட உதவி கொடுக்குறதுக்கு தான் காரணம். இதெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்லா படிக்கணும் தான். இப்போ பாருங்க, முதல் இடம் 2வது இடம்லாம் பரிசு வாங்கினாங்க. அவங்களும் நம்ம ஊர் தான், அவங்களாம் படிக்கலையா? அது மாதிரி எல்லாம் படிக்கணும். நாங்கள் ஆசிரியர் பெருமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்களும் தனி கவனம் எடுத்துக்கணும். இந்த தேர்ச்சி விகிதத்தை அதிகமாகிக்காம இப்போ ஒரு ஸ்கூலு ஆலந்தூரில் போனால் 98% இப்போ பரிசுலாம் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம பள்ளி அது மாதிரி நம்ம தொகுதியில் இருக்கிற நம்ம பள்ளியிலே வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்கள் இன்னும் நல்லா படித்து இந்த மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளி, அதிகமான மார்க்குகள் பெற்று தேர்ச்சி விகிதம் அதிகமான பெற்ற பள்ளி நம்முடைய கொலப்பாக்கம் பள்ளி என்ற பெயரை பெறக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நீங்கள் படித்து அந்த பெயரை எனக்கு வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்கூலில் கட்டுறதுக்கு அடிக்கெல்லாம் நாட்டு பணம் ஆளகணும், இப்போ பிடிச்சி தேடிக்கணும். இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் 6 மாதத்தில் அந்த வகுப்பறைகள் நிச்சயமாக பிரமாதமாக கட்டி உங்களுக்கு ஒப்படைக்கப்படும் என்ற நல்ல செய்தின்னு சொல்லி, ஆக உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் மட்டும் நல்லா படித்து நம்முடைய பள்ளிக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு நல்லா படிக்க. நிறைய சமுதாயத்தில் படிக்கலன்னு சொன்னால் யாரும் சமுதாயத்தை மதிக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சு, எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சமுதாயத்தில் படிக்கலன்னு சொன்னால் இப்பெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அதனால் எல்லா சலுகையும் பெறுகிற அரசு தருகிற இந்த சூழ்நிலையில் மிகச்சிறப்பாக படித்து வருகிற காலங்களில் எல்லா துறைகளிலும் கோலோச்சக்கூடிய நபர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.